நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போட்ட திட்டங்கள். சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு சத்துணவில் முட்டை கொண்டு வந்தார். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் இனி கணினிதான் என்பதை முன்கணித்து கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தார். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தார். காவல்துறையில் பெண்களை பணியில் அமர்த்தினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். விவசாயங்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே 42 அணைக்கட்டுகளை கட்டி தந்தார். குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் தந்தார். பூசாரிகள் நலன் காக்க வேண்டும் என்பதற்காக பூசாரிகள் நல வாரியம் தந்தார். எல்லோரும் போக்குவரத்து துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று பேருந்துகளில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி தந்தார். குடிநீர் வடிகால் வாரியத்தை உண்டாக்கி தந்தார். குக்கிராமங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மினி பஸ் திட்டம் தந்தார். மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரி தந்தார். வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர சிலை எழுப்பினார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். அருந்ததியின சகோதரர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார். எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெரியார் நினைவு சமத்துவ புரங்கள் தந்தார். தமிழ்நாடு முழுவதும் பாலங்களை கட்டி தந்தார். சென்னையில் ஏராளமான கார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். சிப்காட் தொழிற்பேட்டைகளை தந்தார். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தார். மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளை தந்தார். அம்பேத்கர் பெயரில் சென்னையில் சட்டக்கல்லூரியை தொடங்கினார். அம்பேத்கர் பெயரில் சென்னையில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தந்தார். பெருந்தலைவர் காமராஜருக்காக நினைவிடம் கட்டி தந்தார். வேளாண் பல்கலைக்கழகத்தை தந்தார். பயோடெக்னாலஜி பார்க் தந்தார். ஆசியாவில் மிகப்பெரிய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தந்தார். மிகப்பெரிய கோயம்பேடு மார்க்கெட்டை கட்டி தந்தார். மிகப்பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டி தந்தார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தந்தார். மெட்ரோ ரயில் திட்டத்தை தந்தார். பறக்கும் ரயில் திட்டத்தையும் அவர்தான் தந்தார். உழவர்களின் வாழ்வு மேம்பட உழவர் சந்தை தந்தார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் தந்தார். மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் தந்தார். திருநங்கைகள் நலவாரியம் தந்தார். கைம்பெண்கள் மறுவாழ்வு திட்டம் தந்தார். மீனவர்கள் நலவாரியம் தந்தார். விவசாயிகள் நலவாரியம் தந்தார். மகளிர் வாழ்வு மேம்பட மகளிர் சுய உதவி குழுக்கள் தந்தார். அவசர உதவிக்கு அவசர ஆம்புலன்ஸ் 108 தந்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் தந்தார். தமிழ்நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்களை உண்டாக்கி தந்தார். சேலம் இரும்பு தொழிற்சாலையை, இரும்பு உருக்காலையை தந்தார். மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை கொண்டு வந்தார். அனைத்து சாதியினரும் ஏன் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது என்பதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டம் தந்தார். எத்தனை திட்டம்? 50 திட்டம். வெரி குட். இது நேரமின்மையின் காரணமாக 50 முத்தான திட்டங்களை மட்டும் எடுத்து வந்தேன். ஃபுல்லா பேசணும்னா நான் விடிய விடிய சிவராத்திரி மாதிரி இங்க மேண்ட போட்டு பேசுவேன். நாளைக்கு பாஜக காரணம், அதிமுக காரணம் வந்து இதே மாதிரி ஒரு 10 திட்டம் 5 சொல்லுங்கடா. 5 திட்டம் நீங்க சொல்லுங்க. முடியுமா? முடியாது. இந்த திட்டத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க பலன் பெற்றிருக்க மாட்டீங்களா? கலைஞர் காப்பீட்டு அட்டை இல்ல, மகளிர் சுய உதவி குழுவால பயன்பெற்றிருக்க மாட்டீங்க, போக்குவரத்து கழகத்தால பயன்பெற்றிருக்க மாட்டீங்க, உங்க சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் டைட்டில் பார்க்ல வேலை பார்த்திருக்க மாட்டான், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல நீங்களும் உங்க சொந்தக்காரங்களும் யாரும் இருக்க மாட்டீங்க. மனசாட்சியை தொட்டு பேசும் ஒரு இனத்தின் மாபெரும் தலைவர். நீ ஒரு தலைவனை திட்டங்களில் தேடுனா நீ வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா தியேட்டர்ல தேடுவேனா நான் என்ன பண்றது? கலைஞர் காப்பீட்டு அட்டை இல்லைன்னு சொன்னா எத்தனை குடும்பங்கள் அனாதையா போயிருக்கும் தெரியுமா? இவ்வளவு திட்டங்கள் தந்தவர் கலைஞர்.